Hi, welcome to IK Academy. Industrial robotics and digital manufacturing questions discuss பண்ணிட்டு இருக்கோம். அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அடுத்து the clearance fit provides. Clearance fit அப்படிங்கிறது என்ன? ஒரு ஷாஃப்ட்டுக்கும் ஹோலுக்கும் நடுப்புற கேப் இருக்கும். அதாவது ஷாஃப்டோட டயாமீட்டரை விட ஹோலோட டயாமீட்டர் பெருசா இருக்கும். ஸோ என்னன்னு பாருங்க, ஆல்வேஸ் எ பாசிட்டிவ் கிளியரன்ஸ், இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? இன்டர்ஃபரன்ஸ் எல்லாம் இருக்காது. சம்டைம்ஸ் கிளியரன்ஸ், சம்டைம்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் இருக்காது. ஆல்வேஸ் எ பாசிட்டிவ் கிளியரன்ஸ், கேப் கண்டிப்பா இருக்கும். அதுதான் இதோட மெயின் கிளியரன்ஸ். அடுத்தது ஷாஃப்ட் டெசிக்னேஷன் G6 அப்படிங்கிறது எதை நோட் பண்ணுது அப்படின்னா, லெசன் ஞாபகம் வச்சுங்க. ஜிங்கிறது இந்த ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருவாங்க. எப்பவுமே கேபிட்டல் லெட்டர் வந்து போலையும் ஸ்மால் லெட்டர் வந்து ஷாஃப்டோட டாலரன்ஸையும் தான் குறிக்கும். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுங்க. ஸ்மால் லெட்டர் என்ன? ஸ்மால் லெட்டர் ஷாஃப்ட். ஆன்சர் பி. ஓகேங்களா? டாலரன்ஸ் ரேட். த மெயின் எய்ம் ஆஃப் டாலரன்ஸ். டாலரன்ஸ் எதுக்கு கொடுக்குறோம்? உதாரணத்துக்கு 10 mm ஒரு ஷாஃப்ட் வந்து டயாமீட்டர் வேணும். ஓகேங்களா? எக்ஸாக்டா 10 mm மேனுஃபேக்சர் பண்ண முடியுமானா பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், 10 mm ஒரு 0.1 mm கூடவோ இல்லை குறைச்சலோ இருக்கலாம். ஸோ அந்த அப்போ 0.1 இங்க இந்த சைடு 0.1, ஸோ 0.2 mm 0.2 mm கிளியரன்ஸ் இருக்கட்டும். அது எதுக்கு கொடுக்குறோம்னா, மேனுஃபேக்சரிங் எக்ஸாக்டா பண்ண முடியாது, கொஞ்சம் ஃபிளெக்சிபிலிட்டிக்காக தான் கொடுக்குறோம். எதுக்கு? ரெடியூஸ் அக்யூரசின்னு கிடையாது, அந்த மீனிங்காக கிடையாது. அக்யூரசி குறைக்கணுங்கிறது எந்த நோக்கமும் கிடையாது. அக்யூரசி அதிகமா இருக்கணுங்கிறது தான். இன்க்ரீஸ் காட்டணும். அலோ பர்மிசிபிள் வேரியேஷன் ஃபார் இன்டர்சேஞ்சபிலிட்டி. ஓகேங்களா? ஒரு பர்மிசிபிள் வேரியேஷன் இருக்கணும். எக்ஸாக்டா பண்ண முடியாதுங்கிறதுனால நம்ம டாலரன்ஸ் கொடுக்குறோம். ஆன்சர் இஸ் சி. அடுத்து the figure shown below is a block diagram of dash system. இது எதோட பிளாக் டயக்ராம்னு கேட்குறாங்க. அதில் பாருங்க, பவர் சப்ளை இருக்கு, கண்ட்ரோலர் இருக்கு, மோட்டார்ஸு, சென்சார் இருக்கு. எல்லாமே கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு போயிட்டு ஃபீட்பேக்கை கொடுக்குது, வாங்குது. சென்சார் அதுக்கு தகுந்த மாதிரி மோட்டாரை வச்சுட்டு ஒரு ரன் பண்ணிட்டு இருக்குன்னா என்னன்னா, இது எல்லாமே பார்க்குறப்ப இட்ஸ் ரோபோட்டிக் சிஸ்டத்தோட ஒரு பிளாக் டயக்ராம். ஆன்சர் ஏ, இட்ஸ் ரோபோட்டிக் சிஸ்டம். ஓகே. அடுத்து which one of the following is susceptible நல்லா ஞாபகம் வச்சுங்க to radiation and infection. ஓகேங்களா? எது கதிர்வீச்சு மற்றும் தொற்றுக்கு எதெல்லாம் ஆளாகுது? ஓகேங்களா? ஆன்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஏ ஹியூமன், ரோபோட்ஸ். ஹியூமன் தான். இப்போ கதிர்வீச்சால யாருக்கு பாதிப்பு வரும்னா ஹியூமனுக்கு பாதிப்பு வரும். ஓகேங்களா? இன்ஃபெக்ஷனால யாருக்கு பாதிப்பு வரும்னா ஹியூமனுக்கு பாதிப்பு வரும். ரோபோட்டுக்குலாம் பாதிப்பு வராது. ஆன்சர் ஏ. அடுத்தது, what are the benefits of articulated robot? ஓகேங்களா? what are the benefits of articulated robot? articulated robotல மூணுமே ரொட்டேஷனல் ஜாயிண்ட் தான் இருக்கும். ஓகேங்களா? அது ஃபிளெக்சிபிளா இருக்கும், ஹைலி ஃபிளெக்சிபிள். மூணுமே ரொட்டேஷனால எங்க வேணாலும் மூவ் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஹைலி ஃபிளெக்சிபிள், ஹை லோட்ஸ். ஸோ ஆன்சர் ஏ. அடுத்தது, what are the benefits of கார்டீசியன் ரோபோட்? கார்டீசியன் ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் என்ன, லார்ஜ் ஒர்க் என்வலப் அண்ட் லார்ஜ் ஃபுட் பிரிண்ட் ரெண்டுமே இருக்கும். ஸோ ஆன்சர் ஏ அண்ட் பி. டி. அடுத்து, which one of the following intelligence cannot adapt to change well? நல்லா கவனிங்க, கொஸ்டின் நல்லா பாருங்க. இதுல அடாப்டபிலிட்டி, எந்த ஒரு அடாப்ட் என்னன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிற தன்மை, அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிற தன்மை யாருக்கு இருக்கு? ஏஐக்கு இருக்கா, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் இருக்கான்னா ஹியூமனுக்கு தான். இப்போ டக்குனு ஏதோ ஒரு நம்மளை மாத்திக்க முடியுமா அப்படின்னா நம்மளை மாத்திக்கிறது ஈஸி. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பொறுத்த வரைக்கும் அது மாற்றணும்னா உள்ளார ப்ரோக்ராமை போய் மாற்றணும். ஸோ அதுக்கு என்ன ப்ரோக்ராம்ல டிசைன் பண்ணியிருக்கோ அது மாதிரி தான் அது இருக்கும். ஓகேங்களா? அடாப்டபிலிட்டிங்கிறது ஹியூமனுக்கு தான், நாட் ஏஐக்கு கிடையாது. ஏஐ அக்கார்டிங் டு த ப்ரோக்ராம் என்ன சொல்லியிருக்காங்களோ அதுபடி தான் நடக்கும். ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி ஃபார் த இன்டரப்ஷன். அடுத்த கொஸ்டின் போவோம். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் கார்டீசியன் ரோபோட்ஸ்? கார்டீசியன் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. கார்டீசியன் ரோபோட் அப்படிங்கிறது மூணுமே பிரிஸ்மேட்டிக்
ஆக்சிஸ் தான். அதாவது எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ் மூணுமே லீனியரா ஒரே நேர்கோட்டில் தான் நான் வரும். அதாவது ரொட்டேஷனல் மூவ்மெண்ட், பால் ஜாயின்ட்ல நம்ம கை மூவ் பண்ற மாதிரி ரொட்டேஷனலா தான் மூவ் ஆகுது. அது வந்து என்ன சொல்றது, ஒரு கேண்ட்ரிக் லைனர் எப்படி மூவ் ஆகும் அது மாதிரி ஒரு இடத்துல எக்ஸ்னா எக்ஸ்ல நேரா போயிட்டு வரும், சுத்தி எல்லாம் வராது. there is no rotary axis. அதுல வந்து எப்பவுமே கம்ப்யூட்டேஷன் அண்ட் ப்ரோக்ராமிங்கிறது அதுல கொஞ்சம் ஈஸி, ரொட்டேஷனல் ஆக்சிஸ் இல்லாததுனால. ஓகேங்களா, ஆன்சர் ஏ. அடுத்து, which one of the following level robots are programmed? ஓகேங்களா, எந்த ரீப்ரோக்ராம் எதை செய்ய முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எடுத்தோடனே பாத்தீங்கன்னா சிம்பிள்ங்கிறதுனால சிம்பிள்னு அர்த்தம் கிடையாது. சிம்பிள்ங்கிறது சிம்பிளை விட மிடில் வந்து அட்வான்ஸ்டு, மிடிலை விட காம்ப்ளெக்ஸ் இன்னும் ஹைலி அட்வான்ஸ்டு. ஸோ அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக ரீப்ரோக்ராமிங் ஈஸியாகும். ஸோ ஆன்சர் சி. நான் பார்த்தோன்னே சிம்பிள் தான் ரீப்ரோக்ராம், அதனால சிம்பிள் வச்சுருக்காங்கன்னு எழுதிடாதீங்க. அட்வான்ஸ்மெண்ட்டை வச்சு தான் ரீப்ரோக்ராமிங் அக்சஸ் ஆகும். ஓகே. Which one of the following robots with at least 2 parallel rotary joint? 2 parallel rotary joint எதுக்கு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்காராவுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸ்காரா செலக்டிவ் கம்ப்ளைண்ட்ஸ் ஆர்டிகுலேட்டர் ரோபாட் பேரு ஆர்ம். ஸோ இதுக்கு வந்து 2 parallel rotary joints உண்டு. இப்போ ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா கார்டீசியனுக்கு பார்த்தீங்கன்னா மூணுமே என்ன பிரிஸ்மேட்டிக் லீனியர் ஜாயிண்ட் தான். சிலிண்டருக்குள்ள 2 டிரான்சிஷன் இருக்கும், 1 ரொட்டேஷன் இருக்கும். ஆர்டிகுலேட்டர்ல 3மே ரொட்டேஷன். ஓகேங்களா, ஸ்காராவில் 1 டிரான்ஸ்லேஷன் 2 ரொட்டேஷன். அந்த முக்கியமா டைப்ஸ் ஆஃப் ரோபோட்ஸ், அதில் எப்படி ஜாயின்ஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா, 5 டைப்பையும் நான் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அதில் இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் த ப்ராசஸ் இன்ஃபர்மேஷன் இஸ் ஃபாஸ்டர்? ஓகேங்களா, பார்த்தோன்னே சொல்லலாம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான். ஒரு இன்ஃபர்மேஷன் ப்ராசஸ் பண்றது எங்க அதிகமாக எதுல ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல தான் ஃபாஸ்டா இருக்கும் ஹியூமனை விட. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். Which one of the following intelligence uses brain power? ஓகே, எம்ஐசி பிரெயின் பவர் அப்படின்னா ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் தான். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பிரெயின்ங்கிறது கிடையாது, அது வந்து கோடிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டத்தை பொறுத்து தான். Which one of the following intelligent uses 2 watts? நல்லா கவனிங்க, இந்த வாட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னே இந்த ரோபோட்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ரோபோட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போயிடக்கூடாது. நம்ம மூளை என்ன சொல்றதுங்க, 2 வாட் யூஸ் பண்ணும். ஓகேங்களா, ஸோ ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் கொஞ்சம் யோசிச்சுங்க, 2 வாட் வச்சு ஒரு ஏஐ ரன் பண்ண முடியுமா? ஸோ அதனால, ஆனால் நம்ம உடம்பும் கொஞ்சம் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ 2 வாட்ஸ் அப்படிங்கிறது ஹியூமன் இன்டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் ஒன், 60 கொஸ்டின்ஸ் இருக்கு, ஃபாஸ்டா பார்த்துருவோம். Which one of the following made of metal and other non-organic material? Listen, metals and non-organic material எது ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஹியூமனாய்டு ரோபோட், மனுஷன் மாதிரியே இருக்கிற ரோபோட் அண்ட் ஆண்ட்ராய்டு ரோபோட், 2மே தான். 2 இருக்குதுன்னா ஆன்சர் என்ன, போத் ஏ அண்ட் பி. அடுத்தது, வாட் இஸ் த ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் LISP? LISP ஓட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் லிஸ்ட் ப்ராசஸிங். ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, லிஸ்ட் ப்ராசஸிங்கிறதா இதோடைய ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஓகே, அடுத்தது, வாட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் ஆஃப் VAL? இது வந்து வேரியபிள் அசம்பிளி லாங்குவேஜ். லிஸ்ட் கிடையாது, வேரியபிள் அசம்பிளி லாங்குவேஜ், அதோட எக்ஸ்பான்ஷன். ஓகே, அடுத்தது, which one of the following robots is used to perform household tasks? வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கும் இல்லை சர்ஜரிஸ் பண்றதுக்கெல்லாம் இப்போ ரோபோட்ஸ் வந்துருச்சு. ஓகேங்களா, அது பேரே அதில் இருக்கும், சர்ஜரி பண்றது, படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு. இது எஜுகேஷனல் ரோபோட்ஸ் எல்லாம் என்னன்னா ஒரு டீச் பண்ணுறோம். ஓகேங்களா, இந்த இது டொமஸ்டிக் ரோபோட்ஸ், வீட்டு வேலை பேர்ல இருக்கு, டொமஸ்டிக் ரோபோட்ஸ். அடுத்து கேங்க, which one of the following is இங்க பாருங்க unsusceptible to the radiation and infection? கதிர்வீச்சாலையும் தொற்றாலையும் பாதிப்பு அடையாதது அன்சஸ்பெக்டபிள் எது? ரோபோட். ஓகேங்களா, இதை பார்க்காம விட்டோம்னா ரேடியேஷன் அண்ட் இன்ஃபெக்ஷன் எதுக்கு அப்படியே ஹியூமன் போட்டுருவோம். ஓகேங்களா, சஸ்பெக்டபிள்னா ஹியூமன், அன்சஸ்பெக்டபிள்னா ரோபோட்ஸ். ஓகே, பார்த்துங்க. அடுத்து,
which one of the following robots with one prismatic joint? சாரி, இந்த பிரிண்டிங் மிஸ்டேக். ஒரே ஒரு பிரிஸ்மேட்டிக் ஜாயிண்ட் எதுக்கு இருக்குன்னு கேட்குறாங்க. கார்டீசியனுக்கு 3 பிரிஸ்மேட்டிக் ஜாயிண்ட், சிலிண்ட்ரிக்கலுக்கு 2 பிரிஸ்மேட்டிக் ஜாயிண்ட், ஒரு ரோட்டரி ஜாயிண்ட், ஓகேங்களா, 2 T, ஒரு R. ஆர்டிகுலேட்டர்ல 3மே R தான், R R R. ஸ்பெரிக்கல் ஆர் போலார் இதுல வந்து என்ன ஒரே ஒரு பிரிஸ்மேட்டிக் ஜாயிண்ட் இருக்கும். ஸோ ஆன்சர் இஸ் டி. சாரி, ஆன்சர் இஸ் டி. டைப்பிங் எரர், சாரி. அடுத்து, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் சிலிண்ட்ரிக்கல் ரோபோட்? ஓகேங்களா, சிலிண்ட்ரிக்கல் ரோபோட்டோட அட்வான்டேஜ் என்னன்னு கேட்குறாங்க. சிலிண்ட்ரிக்கல் ரோபோட்னா அதோட ஒர்க்கிங் என்வலப் சிலிண்டர் மாதிரி இருக்கும். மேலையும் கீழையும் போயிட்டு வர்றதுக்கு ஒரு லீனியர் ஜாயிண்ட், ஒரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஃப்ரண்ட்ல போயிட்டு வர்றதுக்கு இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கும். ஒரு இடத்த அப்படி சுத்துறதுக்கு ஒரு ரோட்டரி ஜாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா, ஒரு டி, இன்னொரு டி இந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்கு ஒரு ஆர், ஒரு ரோட்டரி ஜாயிண்ட். ஓகேங்களா, டி டி ஆர், இல்லாட்டி 2 டி ஒரு ஆர் எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. இது வந்து என்னன்னா லீனியர் ஆக்சஸ் இஸ் ஹார்டர் டு see கிடையாது. won't reach around the obstacle. அதெல்லாம் ரீச் பண்ணுங்க. can reach all around itself. ஆன்சர் சி தான் ஆன்சர். அதாவது தன்னை சுத்தி எங்க வேணாலும் அதனால போக முடியும். ஏன்னா சிலிண்டர் இதுதான் ஆக்சஸ்ன்னு வச்சுங்க. ஒரு சிலிண்டரிக்கல் ரோபோட்டால தன்னை சுத்தி எங்க வேணாலும் போக முடியும். அதுதான் இதோட அட்வான்டேஜ் ஆஃப் சிலிண்டரிக்கல் ரோபோட். ஓகே, அடுத்தது, which one of the following is potentially danger for human safety? Listen, கோபாட் அப்படிங்கிறது கொலாபரேட்டிவ் ரோபோட். கொலாபரேட்டிவ் ரோபோட் அதாவது மனுஷனோட அதை ஈஸியாக இன்டராக்ட் பண்ணி வேலையெல்லாம் செய்யும். அதான் கொலாபரேட்டிவ் ரோபோட் அப்படிங்கிறது. வெறும் ரோபோட்டை வந்து இண்டஸ்ட்ரியல் ரோபோட் தான் ஜென்ரலாக ரோபோட் அப்படிங்கிறது. கொலாபரேஷன் இருக்கிறதுனால இதுல சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நல்லா இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. இதுல கொலாபரேட்டிவ் ரோபோட்ல இதுலயும் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இன்க்ளூட் பண்ண மாட்டாங்களா சார் அப்படின்னா பண்ணியிருப்பாங்க. பட் கம்பேரிங் டு கொலாபரேட்டிவ் ரோபோட் நம்ம சாதாரண இண்டஸ்ட்ரி ரோபோட்டுக்கு கம்மி தான். ஸோ பொட்டன்ஷியலி டேஞ்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பி தான். ஓகேங்களா, ரோபோட் தான். ரொம்ப டேஞ்சர்னு கிடையாது. கம்பேரிங் டு கொலாபரேட்டிவ் ரோபோட் நம்ம இண்டஸ்ட்ரியல் ரோபோட் கொஞ்சம் டேஞ்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின், இன் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ரோபோட்ஸ் த ப்ரோக்ராமிங் இஸ் சிம்பிள்? பொதுவாகவே கொலாபரேட்டிவ் ரோபோட்டுக்கு தான் என்ன ப்ரோக்ராமிங்கிறது ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, ஹியூமனோட அது கொஞ்சம் அக்சசபிலிட்டி அதிகமாக இருக்கிறதுனால அதுக்கு இது வந்து ஹைலி அட்வான்ஸ்டு ரோபோட். ஸோ அதுங்களுக்குலாம் என்ன ப்ரோக்ராமிங் வந்து ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு கொஞ்சம் ரிஜிட் ப்ரோக்ராமிங் செய்யும். ஓகேங்களா, ஓகே, அடுத்து இன்னொரு கிளாஸில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் பார்ப்போம். தேங்க்யூ.